இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஷாக்கிங்கான ட்விஸ்டடான ஒரு கேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கேஸோட சில இடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே பயங்கரமாக ஷாக் ஆகும். இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸ் வச்சுக்கிறதுனால அது ஒரு ஃபேமிலிக்குள்ளே பூந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொண்டு வருது அப்படின்னு, இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப்னால அத்தனை பேர்த்தோட லைஃபும் என்ன ஆச்சு அப்படிங்கிறதையும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, மனுஷங்களுடைய மனசு வந்துட்டு எப்போ எப்படி மாறுது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. இப்படி மாறுற அந்த மனசு வந்துட்டு நல்ல விதமாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் மோசமான விதமாக இருந்தால் 2018 ஜூன் நேபாள். இந்த சமயம் கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. மேகம் எல்லாமே எப்பயுமே கூடி இருந்திருக்கு. பொதுவாகவே நேபாள் அப்படின்றது டூரிஸ்ட்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு போகக்கூடிய ஒரு இடம். ஏன்னா நேபாளுக்குள்ள எக்கச்சக்கமான டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் வந்துட்டு இருக்கு. பல பேர் அங்கே ஃபோட்டோ கேமராவோட வருவாங்க. அங்கே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகள் எல்லாத்தையுமே ரசிப்பாங்க. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அந்த இடத்த நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ரொம்பவே சந்தோஷமா அங்கே இருந்து போவாங்க. இந்த நேபாளில் வந்து பார்த்தீங்கன்னா புகாரா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துல சன்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இது ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல சன்ரைஸ் பார்க்கறதுக்காக எக்கச்சக்கமான மக்கள் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு போவாங்க. இப்படிதான் ஜூன் 8, 2018 வழக்கம் போல மக்கள் கூட்டம் எல்லாமே அந்த இடத்துக்கு வந்து சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சூரியன் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிக்குது. ஆனா முழுசா வெளியில வர கிடையாது. ஆனா சூரியன் முழுசா வரதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த ஆரஞ்சு கலர் லைட் வந்துட்டு இருக்கு. எல்லாருமே கையில கேமரா எடுத்து வச்சுட்டு, நிறைய மக்கள் வந்துட்டு கையில கேமரா எடுத்து வச்சுட்டு அந்த சன்ரைஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரி சன்ரைஸ் வந்துட்டு முழுசா வருது. நிறைய பேர் வந்துட்டு போட்டோஸ்லாம் வந்து கிளிக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பயங்கரமான விஷயம் நடக்குது. இந்த இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலை பகுதி இருக்கு. இங்க மக்கள் யாருமே அதிகமா போயிட்டு வர மாட்டாங்க. சொல்ல போனா இந்த மாதிரியான ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி சுத்தி புதுசா வர்றவங்க யாருக்குமே வந்துட்டு தெரியாது. அங்க லோக்கல்லே வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு மலை பகுதி இங்க இருக்கு அப்படின்னு தெரியும். இங்க சில பேருக்கு வந்துட்டு ட்ரக்கிங் போறது வழக்கம். அப்படிதான் ஒரு நபர் அங்க ட்ரக்கிங் போயிட்டு இருந்திருக்காரு. இந்த நபருக்கு இந்த பகுதியில் ட்ரக்கிங் போறது ஒன்றும் புதுசு கிடையாது. ஏற்கனவே பல முறை வந்துட்டு இந்த இடத்துல இவர் ட்ரக்கிங் போயிட்டு இருந்திருக்காரு. ஆனா என்னைக்கு இல்லாம இந்த தடவை அங்க ஏதோ ஒன்று அவருக்கு வித்தியாசமா பட்டிருக்கு. எக்கச்சக்கமான காக்காங்களாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரே இடத்துல கூடி நின்று உட்காந்து கத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இவர் இந்த விஷயத்துல கொஞ்சம் தூரத்துல இருந்து பாக்குறாரு. இது என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. நல்லா இவர் உத்து பார்த்தப்ப ஏதோ ஒரு டிராவலிங் பேக் மாதிரி ஒன்று கிடந்திருக்கு. இந்த பேக்குக்கு கரெக்டா மேல வந்து பாத்தீங்கன்னா மலையுடைய உச்சி. ஒருவேளை மலையிலிருந்து இந்த பேக் கீழே விழுந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. சரி, அதை என்னமோ பண்ணிட்ட போது நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி இவர் ரூட்டை மாத்தி போக ஆரம்பிக்கிறாரு. ஆனா காக்காங்க வந்துட்டு கண்டினியூஸா கத்திக்கிட்டே இருந்திருக்கு. இந்த மாதிரி காக்காங்கலாம் வந்துட்டு சும்மா கத்தாது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. யோசிச்ச இவருக்கு அங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குற ஒரு ஆர்வம் வருது. சரி, நம்ம கொஞ்சம் கிட்ட போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியை நோக்கி இவர் கொஞ்சம் கிட்ட போறாரு. போக போக இவருக்கு பயங்கரமான வாடை அடிச்சிருக்கு. இவருக்கு கன்ஃபார்மா ஒரு விஷயம் தெரிஞ்சு போயிருது. அங்க ஏதோ ஒரு மிருகம் தான் இறந்து போய் கிடக்குது அப்படின்னு. அதனாலதான் காக்காங்களும் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவருக்கு தோணுது. இருந்தாலும் என்ன மிருகம் அப்படி இறந்து கிடக்குதுன்னு பாக்குறதுக்காக இவர் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட போறாரு. இப்படி கிட்ட போன இவருக்கு அங்க பயங்கரமான அதிர்ச்சி ஒண்ணு காத்துட்டு இருக்கு. அது மிருகத்துடைய சடலம் இல்ல, ஒரு பொண்ணுடைய சடலம். அதுவும் அந்த சடலம் வந்துட்டு மேல இருந்து அடிச்சுட்டு வந்த மாதிரி ரொம்ப மோசமா முடியெல்லாம் கலைஞ்சு ஒரு கையெல்லாம் வந்துட்டு திரும்பி உடஞ்சு கிடந்திருக்கு. ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி கிழிஞ்சு போய் கிடக்குது. கம்ப்ளீட்டா மண் அடிச்சு கிடக்குது. இதை பார்த்த உடனே இவருக்கு பயங்கரமா பயம் வருது. இந்த பயத்துல அவர் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ட்ரக்கிங்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இவர் பேக் வச்சிருப்பாரு. அந்த பேக்ல தான் வந்துட்டு இவருடைய செல்போன்லாம் வந்துட்டு வச்சிருந்திருக்காரு. அக்கம் பக்கத்துல யாராச்சும் இருக்காங்களா, யாராச்சும் கூட்டிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சிருக்காரு. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து இது என்ன அப்படிங்கறத பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வேக வேகமா அவரோட பேக் எடுக்க போறாரு. இப்ப காலையில ஒரு 6:30 மணி இருக்கும். இவரு போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணி, சார் இங்க ஒரு சடலம் கிடக்குது, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்றாரு. இந்த கால் வந்து அடுத்த கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஆபீசர்ஸ் அத்தனை பேருமே அந்த இடத்துக்கு வராங்க. வந்து இந்த சடலத்தை வந்துட்டு இன்ஸ்பெக்ட் பண்றாங்க. இந்த பொண்ணுடைய சடலம் கிடக்கிறதுக்கு கொஞ்சம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய ஷூவும் கிடக்குது. மற்றபடி அந்த பொண்ணு யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி அவங்களோட பர்ஸ், ஹேண்ட்பேக் எதுவுமே வந்துட்டு அவங்க பக்கத்துல கிடையாது. இப்ப இங்க இறந்து போய் கிடக்கிற அந்த பொண்ணு வந்துட்டு யார் அப்படின்ற எந்த ஒரு ஐடியாவுமே போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இல்ல. போலீஸ் ஆபீசர்ஸ் இனிஷியலா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சடலம் வந்துட்டு மலைக்கு கீழே கிடக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க மலையிலிருந்து குதிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது. இருந்தாலும் மேற்கொண்டு இந்த விஷயத்தை பத்தி இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
இப்ப கீழே விழுந்து சடலமா கிடக்கக்கூடிய அந்த பொண்ணு வந்துட்டு யாரு? உண்மையாலுமே இது தற்கொலையா இல்ல கொலையா? அப்படி இது கொலையா இருந்தது அப்படின்னு சொன்னா இவ்வளவு கொடூரமான ஒரு கொலையை பண்ணது யாரு? நம்மளோட சேனல்ல நம்ம கிரைம் ஹாரர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். பீகாரில் இருக்கக்கூடிய கயா டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த ஒரு ஆர்மி மேன் தான் மனிஷ். மனிஷ் வந்துட்டு எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப நல்லா பேசக்கூடிய ஒரு டைப்பு, ரொம்ப ரொம்ப பாசமான ஒரு கேரக்டர். யார் கூடயாச்சும் இவர் பேசினார் அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாகவே அவங்க கிட்ட அட்டாச் ஆயிடுவார். அதே மாதிரி தான் உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய காரக்பூரை சேர்ந்த ராஜேஸ்வரி. இந்த ராஜேஸ்வரியை எல்லாருமே ராக்கி அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. இந்த ராக்கியுமே ரொம்ப ரொம்ப பாசமானவங்க, எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப ரொம்ப பாசமாக பேசுவாங்களாம். இந்த மனிஷ் அப்புறம் ராக்கி இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஈவெண்ட்ல வந்துட்டு சந்திச்சுக்கிறாங்க. பார்த்த உடனே ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. ரெண்டு பேருமே அந்த ஈவெண்ட்ல மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா பேசுறதுக்கு வந்துட்டு ஒரே தயக்கமா இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல மனிஷே போயிட்டு ராக்கி கிட்ட வந்துட்டு ஃபார்முலா பேசியிருக்காரு. பேசுனதுக்கு அவங்களும் வந்துட்டு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இப்படி பேசினதுல இருந்தே மனிஷும் நம்மள பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ராக்கிக்கு தெரிய வருது. அந்த ஈவெண்ட்லயே வச்சு இவங்க நல்ல ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது மூலியமா அவங்க ஃப்ரெண்ட்ஸாவும் ஆயிருக்காங்க. இந்த ஈவெண்ட் முடியறதுக்குள்ளேயே ரெண்டு பேருமே வந்துட்டு நம்பர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த இடம் இல்லாம வேற எங்கேயாச்சும் போயிட்டு பேசலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு காஃபி ஷாப் போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்றாங்க. இப்படி ரெகுலரா இவங்க ஃபோன் கால்ஸ்ல பேசிக்க நேர்ல போயிட்டு மீட் பண்ண இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு லவ்வா மாறுது. இப்ப இந்த லவ் மேட்டரை வந்துட்டு ரெண்டு பேருமே அவங்களோட வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்றாங்க. ரெண்டு வீட்டுல இருக்கவங்களும் இந்த காதலுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இதுக்கு மேல நம்ம கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்கவங்க இந்த கல்யாணத்துக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம தனியா போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2018 பிப்ரவரி மாசம் இவங்க ரெண்டு பேரும் தனியா போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருமே சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே அவங்க வீட்டுல வந்துட்டு பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஒரு கட்டத்துல மனிஷோட வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. கன்வின்ஸ் ஆயிட்டு ராக்கியை வந்துட்டு ஏத்துக்கிறாங்க. ஆனா பொண்ணு வீடான ராக்கியோட வீட்டுல வந்துட்டு யாருமே இந்த கல்யாணத்தை ஏத்துக்கல. என்னைக்குமே நாங்க உங்களை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ராக்கி வந்துட்டு பல முறை ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்க வீட்டுல இருக்கவங்க இந்த காதல் கல்யாணம் எதையுமே வந்துட்டு ஏத்துக்கல. ஆனா மனுஷும் சரி மனுஷோட வீட்டுல இருக்கவங்களும் சரி ராக்கி வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இப்படி ரெண்டு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வந்துட்டு போயிட்டே இருந்தது. இதுக்கிடையில ராக்கி வந்து மனிஷ் கிட்ட இங்க ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு, நம்ம வெளியில எங்கேயாச்சும் போலாமா, நம்ம ஹனிமூன் ட்ரிப் போலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இதை கேட்ட மனிஷும் வந்துட்டு கரெக்ட் தான், நம்ம வெளியில எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஓகே சொல்றாரு. இவங்க பிளான் பண்ண மாதிரி 2018 ஜூன் 1ஆம் தேதி நேபாள் போலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே முடிவு பண்றாங்க. பிளைட் ஏறி ரெண்டு பேருமே நேபாள் போறாங்க. நேபாள் போனதுக்கு அப்புறம் அங்க பைரவா அப்படின்ற ஒரு ஹோட்டல்ல வந்துட்டு தங்குறாங்க. போன உடனே ரெண்டு பேரும் நல்லா ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. ரெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நேபாளில் இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு போயிட்டு இவங்க சுத்தி பார்க்கறாங்க. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் போகுது. சொல்லப்போனா இது வந்துட்டு 2 நாள் ட்ரிப் தான். ஏன்னா மனிஷ்க்கு வந்துட்டு அவரோட ஒர்க்ல வந்து லீவ் கிடைக்கல. பிளான் பண்ண மாதிரி ஜூன் 3ஆம் தேதி வருது. மனிஷ் வந்துட்டு எல்லா திங்ஸுமே பேக் பண்ணிட்டு இருக்காரு ஊருக்கு கிளம்ப. ஆனா ராக்கி வந்துட்டு எதையுமே பேக் பண்ணாம சும்மாவே உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப மனிஷ் ராக்கியை பார்த்து ஏன் நீ பேக் பண்ணலையா, சீக்கிரமா எடுத்து பேக் பண்ணு, நம்ம லேட்டா போனோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஃப்ளைட்டை விட்டுருவோம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராக்கி வந்து எதுவுமே சொல்லாம ரொம்ப சோகமா இருந்திருக்காங்க. இதை பார்த்து மனிஷ் வந்துட்டு என்னாச்சு உனக்கு, கிளம்பலையா அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப ராக்கி வந்து மனிஷை பார்த்து உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஆனா நீ கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மனிஷ் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு நேபாள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. இன்னுமே இங்க சுத்தி பார்க்க வேண்டிய இடம் வந்துட்டு ரொம்ப நிறைய இருக்கு, நம்ம இன்னும் 2 நாள் இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இதுக்கு மனிஷ் வந்துட்டு இல்ல நம்ம பிளான் பண்ணதே 2 நாள் தானே அப்படின்னு சொல்றாங்க. இவங்க திரும்ப திரும்ப இல்ல நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மனிஷ் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, வேலைக்கு நான் போயே தான் ஆகணும், நம்ம இன்னொரு தடவை பிளான் பண்ணிட்டு வரலாம், இப்போ நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் ராக்கி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை நம்ம வருமா வரமாட்டோமா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது, வந்தப்பே எல்லா இடத்தையுமே பார்த்தரலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ மனிஷ் வந்து சரி எனக்கு இப்போ வேலை இருக்குல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு ராக்கி வேணா நான் இங்கேயே இருந்துட்டு பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மனிஷ் ரொம்பவே யோசிக்கிறாரு. ஏன்னா
ராக்கி இந்த மாதிரி தெரியாத ஒரு இடத்துல விட்டுட்டு வரதுக்கு இவருக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் ராக்கி வந்துட்டு திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்க மனிஷ் வந்து சரி இவங்க படிச்ச பொண்ணு தான், நல்ல விவரமான ஒரு பொண்ணு, ஃப்ளைட்லாம் கூட தனியாவே ஏறி வந்துருவாங்க அப்படின்றதுனால சரி நீ மேனேஜ் பண்ணிப்பல அப்படின்னு கேட்டுட்டு சரி நீ இங்கே இருந்து பார்த்துட்டு வா, ஆனா நீ ரொம்ப சேஃபா இருக்கணும், 2 நாளைக்கு மேல தாண்டாத, 2 நாள் எண்ட்லேயே வந்துட்டு நீ வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ மனிஷ் வந்துட்டு இவங்க ரிட்டர்னுக்காக போட்டு வச்சிருந்த அதே ஃபிளைட்ல இவர் மட்டும் தனியா ஏறி வராரு. மனிஷ் வேலைக்கு போனதுக்கு அப்புறமும் ராக்கிக்கு வந்துட்டு பல முறை கால் பண்ணி பேசியிருக்காரு. ராக்கியும் அன்னைக்கு ஈவினிங் ஹோட்டல்ல இருந்து கால் பண்ணி பேசியிருக்காங்க. இன்னைக்கு நான் நிறைய இடத்துக்கு போனேன், ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்ட்டுலாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரி நீ சேஃபா இரு, ஹோட்டலுக்கு வந்துட்டல, கரெக்டா சாப்பிட்டு தூங்கு, நாளைக்கு ஈவினிங்லாம் கிளம்பி வந்துரு அப்படின்னு சொல்றாரு. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு மனிஷ் வந்து ராக்கிக்கு வழக்கம் போல கால் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த கால ராக்கி வந்துட்டு அட்டன் பண்ணல. என்னாச்சு கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி மறுபடியும் இவரு கால் பண்ணியிருக்காரு. அந்த காலுமே ஃபுல் ரிங் போது, ஆனா அட்டன் ஆகல. சரி நேத்து ஃபுல்லா நிறைய இடத்துக்கு போனதா போன்ல சொன்னா, அதனால டயர்ட் ஆயிட்டு படுத்திருப்பா, சரி நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாம் அப்படின்ட்டு விட்டுறாரு. இப்படி கொஞ்ச நேரம் போகுது, மதியானமே ஆகுது. இவரு மறுபடியும் கால் பண்ணி பார்த்திருக்காரு. ஆனா அந்த போன் வந்துட்டு அட்டன் ஆகவே இல்லை. மனிஷ்க்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. வெளியில் இருக்கிறா, தனியா இருக்கிறா, ஒரு போன் கால் கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோவப்படுறாரு. இதனால இவரு மாத்தி மாத்தி போன் கால் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா ஒரு தடவை கூட அந்த கால் வந்துட்டு அட்டன் ஆகல. ஆனா ஃபுல் ரிங் போகுது. இப்படி 2-3 நாள் எக்ஸ்ட்ராவாவே போகுது. ஜூன் 7 இவரு பண்ற எந்த ஒரு காலுமே வந்துட்டு ராக்கி அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா ராக்கி சோஷியல் மீடியாவிலலாம் பயங்கர ஆக்டிவா இருக்காங்க. ராக்கி வாட்ஸ்அப்லாம் எடுத்து பாக்குறாங்க. ஆனா நம்மளோட காலை அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்லயுமே வந்துட்டு இவரு கால் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த காலையுமே ராக்கி அட்டன் பண்ணல. இவரு வாட்ஸ்அப்ல பண்ணக்கூடிய மெசேஜஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா ராக்கி கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல. ஆனா இவங்க எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல வந்துட்டு ராக்கி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஹாய் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. குரூப்லலாம் மெசேஜ் பண்றா, ஆனா நமக்கு ஒரு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறா அப்படின்ற கடுப்புல இவரு மாத்தி மாத்தி ஃபோன் பண்ணியிருக்காரு. வாட்ஸ்அப் கால், இன்ஸ்டாகிராம் கால் எல்லாத்துலயுமே பண்ணியிருக்காரு. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா டென்ஷன் ஆகுது. இது இப்படி விடக்கூடாது, ஏதோ ஒன்று தப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி இவருக்கு தோணுது. இதனால இவரு அவருடைய மிலிட்டரி ஒர்க்ல இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு இதுக்காகவே மறுபடியும் நேபாளுக்கு ஃபிளைட்டை பிடிச்சு போறாரு. இப்படி போயிட்டு இவங்க 2 பேருமே தங்கி இருந்த அந்த ஹோட்டலுக்கு போறாரு. இப்படி போன இவங்க 2 பேருமே தங்கி இருந்த அந்த ஹோட்டல் ரூமுக்கு போறாரு. ரூமுக்கு போயிட்டு அந்த ரூமுடைய கதவை வந்துட்டு தட்டி இருக்காரு. இப்படி கதவை தட்டினதுல அந்த ஹோட்டல் ரூமுடைய கதவை வந்துட்டு ஓபன் ஆகுது. ஆனா உள்ளார ராக்கி இல்ல, வேற யாரோ இருக்காங்க. இந்த விஷயத்தை பார்த்த மனிஷ்க்கு பயங்கர குழப்பமா இருக்கு. உள்ள இருந்து வெளில வந்தவங்க நீங்க யார் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ மனிஷ் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டலுடைய ரிசப்ஷன்ல போயிட்டு ராக்கி அப்படின்றவங்க எங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவங்களும் அவங்க வச்சிருக்கக்கூடிய லெஜெண்ட் எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சிட்டு நீங்க இந்த ஹோட்டல் விட்டு கிளம்புனா அதுக்கு அடுத்த நாளே ராக்கி வந்துட்டு இந்த ஹோட்டல் விட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மனிஷ்க்கு வந்துட்டு இந்த விஷயம் இன்னுமே ஷாக்கா இருக்கு. கடைசியா போன் பேசினப்ப அடுத்ததா நான் இந்த இடத்துக்குலாம் போலான் இருக்கேன், இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் நான் கண்டிப்பா விசிட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ராக்கி வந்துட்டு மனிஷ் கிட்ட பேசியிருந்தாங்க. அதனால மனிஷ் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க போன்ல பேசினா அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கெல்லாம் போயிட்டு இங்க எங்கேயாச்சும் ராக்கி இருக்காளா அப்படின்ற மாதிரி தேடி பார்த்திருக்காரு. எங்க தேடி பார்த்துமே ராக்கி வந்துட்டு கிடைக்கல. சரி இந்த டைம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் போன் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த மொபைல் போன் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் ஆகுது. ஒருவேளை ராக்கி அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருப்பாளோ அப்படின்ற மாதிரியான சந்தேகம் இவருக்கு வருது. இதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்க்கு போயிட்டு ராக்கியோடைய அம்மா அப்பா வீட்டுக்குள்ள நுழையிறாரு. இப்ப மனிஷா பார்த்தா ராக்கியோட வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே வந்துட்டு பயங்கரமா கோவம் வந்திருக்கு. நீ எதுக்கடா இங்க வந்து அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. இப்ப மனிஷ் வந்துட்டு என்னை உங்க யாருக்குமே பிடிக்காது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நான் சண்டை போடுறதுக்காக வரல, நான் ராக்கியை பார்த்துட்டு போலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். ராக்கி இங்க இருக்காளா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இப்ப வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ராக்கி எப்படி கூட இருப்பா, நீ மரியாதையை வீட்டு விட்டு வெளில போ அப்படின்னு திட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்போ மனிஷ் வந்துட்டு முதல்ல நான் சொல்றதை கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க வீட்டுல சொல்றாரு. உண்மையாலுமே இப்ப ராக்கி எங்க போயிருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு அவங்க வீட்டுல இருக்காங்களாம், இன்னும் புதுசா 2 பேரும் சேர்ந்து ஒரு நாடகம் நடத்துறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா மனிஷ் வந்து இல்லங்க உண்மையாலுமே ராக்கியை வந்துட்டு காணோம், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, வாங்க நம்ம தேடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. இப்ப ராக்கியோட பிரதர் வந்துட்டு அந்த வீட்டுல தான் இருந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க லவ் பண்ணது எங்களுக்கு பிடிக்காது, அதுக்கப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதுக்கப்புறம் நீங்க ஹனிமூன் வேற போயிருக்கீங்க, இப்போ வந்து நீ என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்க, எனக்கு என்னமோ உன் மேலதான் டவுட்டா இருக்கு, நீ ராக்கியை தனியா கூட்டிட்டு போயிட்டு எதனாச்சும் பண்ணிட்டு வந்திருப்ப, நீ தான் சொல்லணும், மரியாதை சொல்லு, ராக்கி எங்க அப்படின்ற மாதிரி இவங்க அண்ணன் வந்துட்டு சண்டைக்கு வராரு. இவங்க அண்ணன் அதை மட்டும் பண்ண கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இவன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு, ராக்கி இப்ப காணோன்னு வேற வந்து சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்கான், இவனை அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போறாரு. ஏற்கனவே தன்னோட ஒய்ஃப் வந்துட்டு எங்க போயிருக்கான்னு தெரியல அப்படின்னு
அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்த இவருக்கு இது இன்னுமே மன உளைச்சலா இருக்கு. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் மனிஷை கூப்பிட்டு வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி விசாரிச்சதுல மனிஷ் வந்துட்டு ஜூன் 1ஆம் தேதியில இருந்து என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி ராக்கி நான் இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சாங்க. வேற வழி இல்லை அப்படின்ட்டு தான் நான் விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு கால் பண்ணி பார்த்தேன், கால் எடுக்கல, மெசேஜஸ்க்கு எதுவுமே ரிப்ளை வரல. ஆனா அவங்க சோஷியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்றாரு. போலீஸ் ஆபீசர்ஸ் இப்ப என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராக்கியோட மொபைல் வந்துட்டு ஆன்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்படின்னா ராக்கியோட நம்பர் வந்துட்டு இப்ப இந்த லொகேஷன்ல இருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மனிஷ் கிட்ட ராக்கியோட நம்பரை வாங்கிக்கிறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு நம்பரை வச்சு லொகேஷன் ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்ச அந்த சமயத்துல அந்த போன் வந்துட்டு ஆன்ல தான் இருந்திருக்கு. இப்படி ட்ராக் பண்ணப்ப இந்த லொகேஷன் வந்து இந்தியாவுடைய குவஹாட்டி சிட்டியில தான் வந்துட்டு டிடெக்ட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விஷயம் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பயங்கர கன்ஃபியூஸா இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசியா ராக்கி வந்துட்டு காணாம போனது நேபாள்ல. ஆனா இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சிட்டியில வந்துட்டு எப்படி கனெக்ஷன் காட்டுது? ஒருவேளை அங்கிருந்து இவங்க இந்தியாவுக்கு வந்திருப்பாங்களா? அப்படி அவங்க இந்தியாவுக்கு வந்திருந்தாலும் எதனால அவங்க ஹஸ்பண்டான மோனிஷை வந்துட்டு கான்டாக்ட் பண்ணல? உண்மையாலுமே இங்க என்ன பிரச்சனை, என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி, நம்ம இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் ராக்கியோட நம்பருக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த சமயத்துல அந்த மொபைல் வந்துட்டு மறுபடியும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு வந்துட்டு மனிஷ் மேலேயுமே சந்தேகம் இருக்கு. பொதுவாகவே ஒரு கப்பல் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த கப்பல்ல ஒருத்தங்களுக்கு எதனாச்சும் நடந்துச்சுன்னா கூட இருந்து இன்னொருத்தர் மேலதான் எல்லாருக்குமே சந்தேகம் வரும். இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் உங்களுடைய நம்பரை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவரோட நம்பர்ல அவர் யார் யாருக்கெல்லாம் கால் பேசியிருக்காரு, இவர் சொன்ன அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த லொகேஷன் வந்துட்டு கரெக்டா இருக்கா அப்படின்ற அந்த லொகேஷனுமே வந்துட்டு ட்ராக் பண்ணிருக்காங்க. இப்படி ட்ராக் பண்ணதுல இவர் நேபாளுக்கு அவங்க ஒய்ஃபை கூட்டு போனது, ஏர்போர்ட், இவங்க அன்னைக்கு போனதா சொல்லப்பட்ட அந்த இடங்களுடைய லொகேஷன் எல்லாமே ப்ராப்பரா இருந்திருக்கு. மேற்கொண்டு 2 நாள் அவர் அங்க இருந்துட்டு 3ஆவது நாள் தனியா ஃபிளைட் ஏறி வந்தது, வீட்டுக்கு வந்த லொகேஷன், அங்க இருந்த லொகேஷன் எல்லாமே வந்துட்டு ப்ராப்பரா இருந்திருக்கு. இந்த டவர் சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே வச்சு பாக்குறப்ப பிசிக்கலா இவர் இன்னொரு இடத்துல தான் இருக்காரு. அதனால இந்த கேஸ்ல இவரு தப்பு பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸோட சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து இவரை தூக்குறாங்க. மனிஷோட சைட்ல எல்லாமே கிளியரா இருக்க மனிஷை வந்துட்டு விக்டிம் லிஸ்ட்ல இருந்து எடுக்கிறாங்க. இருந்தாலும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது ராக்கியோட வீட்டில் இருக்கிறவங்க. இந்த கம்ப்ளைண்ட் அவங்க கொடுத்திருக்காங்க அப்படின்றதுனால இப்ப ராக்கி எங்க இருக்காங்க அப்படின்ற அந்த கேஸை வந்துட்டு கண்டுபிடிச்சாகணும். இந்த கேஸ் இவங்க எங்க தந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ்ல தந்திருக்காங்க. இத ஆரம்பத்துல வந்துட்டு லோக்கல் போலீஸ் ஆபீசர்ஸ் தான் வந்துட்டு ஹேண்டில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 கண்ட்ரி சம்பந்தப்பட்டது, இந்தியா அப்புறம் நேபாள். இப்படி 2 கண்ட்ரி வந்துட்டு சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ் அப்படிங்கிறதுனால இத ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் கிட்ட அனுப்புறாங்க. இப்ப இந்த டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ராக்கியோடைய ஃபோன் டேட்டா வந்துட்டு நம்ம எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஜூன் 1ல இருந்து என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே ட்ராக் பண்றாங்க. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஓகே. அவங்க அதர் கண்ட்ரி அதாவது நேபாளுக்கு போனதுக்கு அப்புறம் அது அவங்க நாட்டுடைய டேட்டாவா மாறிடுது. இப்ப நம்மளே வந்துட்டு மொபைல் வச்சிருக்கோம், இந்தியாவுக்கு கொஞ்சம் பார்டர்ல இல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய சில கண்ட்ரிஸ்க்கெல்லாம் போறப்ப அந்த டவர் ஒர்க் ஆகும். ஆனா அது இந்தியா அப்படின்ற சிக்னல்ல இருந்து நம்ம எந்த நாட்டுக்கு போறோமோ அந்த நாட்டோடைய டவர் சிக்னலா மாறிடும். இங்க இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய டேட்டாவை மட்டும் தான் கலெக்ட் பண்ண முடியும். இப்ப அவங்க கிட்ட இருந்து அந்த ட்ராக்கிங் டேட்டா வாங்கணும் அப்படின்னு சொன்னா அந்த நாட்டோட கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஆனா நேபாளில் போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்குறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் வச்சு எதனாச்சும் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்றாங்க. ராக்கியோட போன் வந்துட்டு கடைசியா டிடெக்ட் ஆனது குவஹாட்டி அப்படின்ற இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சிட்டியில. ராக்கி நேபாளில இருந்து இந்த சிட்டி வர வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சிட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் சோஷியல் மீடியாவுடைய யூசேஜ் எல்லாமே அப்படி நின்றுருக்கு. கால்ஸ் எல்லாம் கட் ஆயிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காங்க. எவ்வளவுதான் போலீஸ் ஆபீசர்ஸ் விசாரிச்சாலும் இப்ப இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு பெருசா எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. மேற்கொண்டு எதனாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா நேபாளுக்கு போயிட்டு இதை பத்தி எப்படியாச்சும் பேசி அந்த போன் டேட்டாஸ் எல்லாம் வந்துட்டு வாங்கணும். இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு வேற வழியே இல்லை. இப்ப இங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு நேபாளில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி ராக்கி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்துட்டு மிஸ் ஆயிருக்காங்க, கடைசியா அவங்க வந்துட்டு நேபாளுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ராக்கியோடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்துட்டு அனுப்பி வைக்கிறாங்க. எங்க நாட்டில் இது ஒரு முக்கியமான கேஸா இருக்கு, உங்களுடைய உதவி வந்துட்டு எங்களுக்கு தேவைப்படுது, எங்களுக்கு அந்த மொபைலோடைய டேட்டா அப்புறம் அந்த லொகேஷனோட டேட்டா எல்லாத்தையுமே நீங்க தரணும் அப்படின்னு கேட்கறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா நேபாள் போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இருந்து இந்தியன் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு கால் வருது. இதுல இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேபாள்ல அடையாளம் தெரியாத ஒரு சடலம் ஒண்ணு கிடைச்சிருக்கு. நீங்க சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு கூட மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது. நாங்க ஃபர்ஸ்ட் அந்த
சடலத்தோடைய போட்டோ அனுப்புறோம். நீங்க முதல்ல அந்த போட்டோவை பாருங்க, பார்த்துட்டு நீங்க தேடிட்டு இருக்க பொண்ணு தான் இந்த பொண்ணு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க அப்படின்ட்டு நேபாள் போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்க எடுத்த அந்த சடலத்தோடைய போட்டோஸ்லாம் வந்துட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இந்தியன் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தெரிஞ்சிருது இது இறந்து போன ராக்கி தான் அப்படின்னு. இப்ப ராக்கி வந்துட்டு உயிரோட இல்ல, அவங்க வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்டையும் ராக்கியோட ஃபேமிலி கிட்டையும் போயிட்டு சொல்றாங்க. இப்ப ராக்கியோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே அந்த மனிஷ் தான் காரணம். மனிஷ் தான் ஹனிமூனு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி நேபாளு கூட்டிட்டு போயிட்டு கொலை பண்ணிட்டு கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா மனிஷ் வந்துட்டு உண்மையாலுமே ரொம்ப ஃபீல் பண்றாரு. நம்ம இந்த மாதிரி தனியா விட்டுட்டு வந்திருக்க கூடாது, என்ன இருந்தாலும் பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கணும், நம்ம இப்படி தனியா விட்டுட்டு வந்ததுனால தான் உங்களுக்கு அந்த நிலைமை வந்துருச்சு அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றாரு. இப்ப இந்தியன் போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு இந்த சடலத்தை பத்தின இன்ஃபர்மேஷன் அப்புறம் கொலையாளி கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த டேட்டா இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்த பத்தியுமே விசாரிக்கிறதுக்காக ஸ்டேட்டா நேபாளுக்கே போறாங்க. இப்போ அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட போயிட்டு இந்த சடலத்தை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நேபாள் போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்த அந்த இன்சிடென்ட். ஜூன் மாசம் 8ஆம் தேதி மலைக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுடைய சடலம் கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணுக்கு பக்கத்துல அந்த பொண்ணுடைய மொபைல் போனோ இல்ல ஐடி கார்டோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதனால எங்களால வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு யார் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. இந்த பொண்ணு பாக்குறதுக்கும் நேபாள சேர்ந்த பொண்ணு மாதிரி தெரியல, இது இந்தியாவை சேர்ந்த பொண்ணு மாதிரி தான் இருந்தது. அதுவும் போக இந்த பொண்ணு வந்துட்டு காணாம போயிருச்சு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு மிஸ்ஸிங் பர்சன் கம்ப்ளைண்டும் நேபாளில் வரல. இந்த பொண்ணை பத்தி எதனாச்சும் டீட்டெயில் தெரியுமா அப்படின்ற மாதிரி நாங்க இந்த பொண்ணுடைய போட்டோ எடுத்து டிவி ஃபுல்லா போட்டோம். அப்பயுமே யாருமே வந்து இது எங்க பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி வந்து நிக்கல. இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இந்த பொண்ணு வந்துட்டு இந்தியா தான், இங்க சுத்தி பாக்குறதுக்காக வந்திருக்கலாம் அப்படின்றத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இந்த வழியா ட்ரக்கிங் பண்ண ஒரு நபர் தான் இங்க ஒரு சடலம் இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுத்தாரு. நாங்க போய் பார்த்தப்ப தலையில வந்துட்டு பலம் அடிபட்டு இருந்தது. ஒருவேளை மலை உச்சியில இருந்து சறுக்கி விழுந்ததுனால தலையில அடிபட்டு இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்க யோசிச்சோம். உடனடியே இந்த உடம்பு வந்துட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சோம். பிரேத பரிசோதனையில் அவங்க மேலே இருந்து கீழே விழுந்ததுனால தான் அவங்க தலையில் அடிபட்டிருக்கு, அதனால தான் இறந்துருக்காங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆச்சு. அதே மாதிரி 6ஆம் தேதி அவங்க வந்துட்டு இறந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா எங்களுக்கு கிடைச்சதே 8ஆம் தேதி தான், 2 நாள் கழிச்சு. இதுக்கு மேலே இந்த சடலத்தை வந்துட்டு ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது அப்படின்றதுனால எங்கள் ப்ரொசீஜர் படி ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஹேர் சாம்பிள், டிஎன்ஏ சாம்பிள், சலைவா சாம்பிள் இந்த மாதிரி என்னென்ன சாம்பிள்ஸ் எல்லாம் எடுக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கூடவே எக்கச்சக்கமான ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டு அந்த லேடியோட சடலத்தை நாங்கள் எரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்ல ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா தெரியுது. சாகிறதுக்கு முன்னாடி யாருமே அவங்க கிட்ட தவறா நடந்துக்கல. மேல இருந்து கீழே விழுந்ததுனால மட்டும்தான் இன்டர்னல் ப்ளீடிங் ஆகி அவங்க இறந்திருக்காங்களே தவிர அதுக்கு முன்னாடி அவங்களோட உடம்புல பெருசா எந்த ஒரு காயமும் இல்லை. அது மட்டும் இல்லாம சாகிறதுக்கு முன்னாடி அந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா குடிச்சிருந்திருக்காங்க அப்படின்றதும் அந்த ரிப்போர்ட்ல தெரியுது. இதை வச்சு பாக்குறப்ப அவங்க நல்லா குடிச்சிருந்திருக்காங்க, குடி போதையில மலை உச்சியில் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்போ தவறிதான் அவங்க கீழே விழுந்திருக்காங்க. இது தற்கொலையா இருக்கலாம், இல்லைன்னா விபத்தா இருக்கலாம். ஆனா கொலையா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு எங்களுக்கு தோணுச்சு. அதனால தான் நாங்கள் இந்த கேஸை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்படி இருக்கிற இந்த சமயத்தில் தான் இந்தியன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு அங்கே இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படி கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த எல்லா உண்மைகளுமே தெரிய வந்திருக்கு. இப்போ நேபாள் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு இந்தியன் ஆஃபீஸர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற விதமா சரி நீங்கள் இந்த டேட்டாவை எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேட்டாவை செக் பண்ணி பார்த்ததுல மனிஷ் கூட தான் வந்துட்டு இவங்க காலையில் வரைக்கும் இருந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. மனிஷ் அதுக்கப்புறம் ஃப்ளைட் ஏறி போன அந்த லொக்கேஷனும் கரெக்டாக இருக்கு. இப்போ 4ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ராக்கியா அதே பைரவா ஹோட்டல்ல தான் தங்கியிருக்காங்க. ஜூன் 5ஆம் தேதி 6ஆம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நேபாளில் இருக்கக்கூடிய கனெக்ஷன் வந்துட்டு மாறி மறுபடியும் இந்தியன் டவருக்கே கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ ராக்கி வந்து நேபாளில் இருக்கும் போது யார் யார்கிட்டலாம் பேசியிருக்காங்க, யார் யாரெல்லாம் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நோட் பண்றாங்க. இப்படி கால் ஹிஸ்டரி எடுத்து ஃபுல் டீடைல்ஸ் செக் பண்ண அந்த சமயத்தில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஷாக்கிங்கான இன்னொரு விஷயம் தெரிய வருது. ஒரே ஒரு நம்பர்ல இருந்து மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா ராக்கிக்கு கால் வந்துகிட்டே இருந்திருக்கு. ராக்கியுமே வந்துட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி இவங்க நேபாளுக்கு வந்துட்டதுக்கு அப்புறமும் ரிப்பீட்டடா வந்து பாத்தீங்கன்னா நிறைய கால்ஸ் வந்து வந்திருக்கு. இங்க இருந்து கால்ஸ் வந்து போயிருக்கு. அதாவது இவங்க ஹனிமூன் கொண்டாடிட்டு இருந்த அதே சமயம் மனிஷ் வந்துட்டு அந்த இடத்துல இருந்த அதே சமயத்துல இவங்க ரிப்பீட்டடா பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நம்பர் வந்துட்டு இந்தியாவை சேர்ந்த ஒருத்தருடைய நம்பர். இந்த நம்பர் கூட ரிப்பீட்டடா பேசிக்கிட்டு இருந்திருக்காங்களோ அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி நேபாளுக்குள்ள என்டர் ஆயிருக்கு. அப்படின்னா அந்த நம்பருக்கு சொந்தக்காரர் ஜூன் 4ஆம் தேதி நேபாளுக்கு வந்திருக்காரு அப்படின்னு அர்த்தம். இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த நம்பர் வந்துட்டு யாரோட இது அப்படிங்கறத செக் பண்றாங்க. இப்படி செக்
பண்ணதுல அந்த நம்பர் வந்துட்டு இந்தியாவை சேர்ந்த ஒரு டாக்டரான பிரதாப் சிங்கோடைய நம்பர் அப்படிங்கிறது தெரியுது. இந்த டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா கோரக்பூர்ல ரொம்பவே ஃபேமஸான ஒரு டாக்டர். ஃபர்ஸ்ட் ஆபீசர்ஸ் வந்துட்டு அந்த நாட்டுல இருந்து இந்த நாட்டுக்குள்ள வந்த ஃபிளைட்டோட பேசஞ்சர்ஸ் லிஸ்ட்லாம் எடுத்து பாக்குறாங்க. அங்க இந்த டாக்டரோட பேர் இருக்கா அப்படின்னு செக் பண்றாங்க. இப்படி செக் பண்ணதுல இவருடைய பேர் வந்துட்டு அந்த லிஸ்ட்ல இல்ல அப்படின்னு இவர் ஃபிளைட்ல வரல அப்படின்னு தெரியுது. ஒருவேளை ட்ரெயின் மூலமா வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ட்ரெயின் பேசஞ்சர்ஸ் லிஸ்ட்லாம் வந்துட்டு எடுத்து பார்த்திருக்காங்க. பார்த்ததுல அவர் ட்ரெயின் மூலியமாவும் வரல அப்படின்றது தெரியுது. ஃபிளைட்லயும் வரல, ட்ரெயின்லயும் வரல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இவங்க கார்ல தான் வந்திருக்கணும். பொதுவாகவே ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்குள்ள நம்ம என்டர் ஆகிறோம் அப்படின்னு சொன்னா அந்த வண்டியோடைய லைசன்ஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் வாங்கிப்பாங்க. கண்டிப்பா பார்டர்ல போயிட்டு இந்த கார் இங்க என்டர் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா தெரிஞ்சிரும் அப்படின்ட்டு நேபாளோடைய பார்டர்ல போயிட்டு இந்த கார் என்டர் ஆச்சா அப்படின்றது செக் பண்றாங்க. இப்படி செக் பண்ணதுல டாக்டரோடைய கார் வந்துட்டு நேபாளுக்குள்ள நுழைஞ்சிருக்கு அப்படின்னு தெரியுது. போலீஸ் ஆபீசர்ஸ் வெரிஃபிகேஷனுக்காக அவங்க கொடுத்த அந்த ஐடி கார்டு டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வாங்கிக்கிறாங்க. அதை பார்த்தப்ப உள்ளார பிரமோத் அப்படின்ற பேர்ல டிரைவிங் லைசன்ஸ் இருந்திருக்கு. இந்த பிரமோத் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தர்மேந்திர பிரசாத் சிங்கோடைய டிரைவர். அதாவது இந்த டாக்டர் அப்பாயிண்ட் பண்ணி கூட வச்சிருக்கக்கூடிய டிரைவர். இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு கார்ல 2 பேர் வந்திருக்காங்க. டவர் சிக்னல் வச்சு டாக்டர் வந்திருக்காரு அப்படின்னும் இந்த டிரைவிங் லைசன்ஸை வச்சு கூட டிரைவரும் வந்திருக்காரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. மேற்கொண்டு டோல்கேட்ஸில் இருக்கக்கூடிய சர்வைலன்ஸ் கேமராஸ் எல்லாம் எடுத்து வச்சு செக் பண்ணி பாக்குறாங்க. இப்படி செக் பண்ணி பார்த்ததுல அன்னைக்கு அந்த கார்ல வந்துட்டு 2 பேர் வர கிடையாது, 3 பேர் வந்திருக்காங்கன்னு தெரியுது. அந்த 3வது நபர் யார் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. கரெக்டா ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த 3வது நபருடைய போட்டோ ஒண்ணு மாட்டுது. இப்ப இவங்களுக்கு தெரிஞ்ச அந்த முகத்துடைய ஃபுட்டேஜை வச்சு பாக்குறப்ப இது அந்த டாக்டர் தர்மேந்திராவுடைய கிளினிக்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாஃப்னு தெரியுது. அந்த ஸ்டாஃபோடைய பேர் வந்துட்டு தீபக். டாக்டர் தர்மேந்திரா, டிரைவர் பிரமோத், அப்புறம் இவங்க கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃபான தீபக். இவங்க 3 பேருமே ஒரே கார்ல நேபாளுக்குள்ள என்டர் ஆயிருக்காங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் அவருக்கே தெரியாம போலீஸ் ஆபீசர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது டாக்டர் தர்மேந்திராவுக்கு தெரியாது. அந்த டாக்டருக்கே தெரியாம அந்த டாக்டருடைய லொகேஷன் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ட்ராக் பண்றாங்க. கூடவே அந்த 2 பேர்த்தோட லொகேஷனும் ட்ராக் பண்றாங்க. இப்படி ட்ராக் பண்ணதுல அந்த 3 பேர்த்தோட லொகேஷனும் ஒன்னா தான் டிராவல் ஆயிருக்கு, ஒன்னா இருந்திருக்காங்க. அந்த 3 பேர்த்தோட லொகேஷனும் வந்து பாத்தீங்கன்னா நேபாள்ல இருக்கக்கூடிய பைரவா ஹோட்டலுக்கு போயிருக்கு. அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராக்கியோட போன் லொகேஷனும் இருந்திருக்கு. அங்க இருந்து இவங்க 4 பேர்த்தோட லொகேஷனும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா டிராவல் ஆயிருக்கு. இதுக்கப்புறமா தான் சன்ரைஸ் ஆகக்கூடிய அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு இவங்க எல்லாம் போயிருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அவங்க அந்த மலை உச்சில இருந்து கீழே விழுந்து இறந்திருக்காங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் டாக்டர் தர்மேந்திராவை பத்தி அவருக்கே தெரியாம விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ராக்கியோட ஹஸ்பண்டான மனிஷ் கிட்ட போயிட்டு உங்களுக்கு டாக்டர் தர்மேந்திராவை பத்தி தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லங்க எனக்கு தெரியாது, நான் கேள்விப்படல அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு இந்த மாதிரி ஒரு நபர் இருக்காருன்னு தெரியாது. அடுத்ததா போலீஸ் ஆபீசர்ஸ் ராக்கியோட வீட்டுல இருக்கக்கூடிய ராக்கியோட அப்பா அம்மா கிட்ட போயிட்டு உங்களுக்கு டாக்டர் தர்மேந்திரா சிங் தெரியுமான்னு கேக்குறாங்க. அப்பா அவங்க 2 பேருமே ஆமா எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பயங்கரமான ஒரு ஷாக் இருந்தது. ஆபீசர்ஸ் சரி எப்படி தெரியும், யார் அந்த டாக்டர், அந்த டாக்டருக்கும் உங்களுடைய பொண்ணுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்குறாங்க. இப்போதான் ராக்கியோடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பல உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா, அதாவது 2006 கோரக்பூர் ராக்கியோடைய அப்பாவுக்கு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ரொம்ப சீரியஸான கண்டிஷனுக்கு அவர் போறாரு. இந்த சமயத்தில் தான் அந்த ஊருக்கு வந்துட்டு புதுசா ஒரு டாக்டர் வந்து அப்பாயிண்ட் ஆகுறாரு. அந்த டாக்டருடைய பேர் தான் தர்மேந்திர பிரதாப் சிங். ராக்கியோடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியாம ரொம்ப சீரியஸான ஒரு கண்டிஷன்ல இருந்திருக்காங்க. இந்த டாக்டர் வந்துட்டு அவர்னால என்னென்ன முடியுமோ எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே கொடுத்திருக்காரு. இவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கேட்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல ராக்கியோட அப்பாவை கம்ப்ளீட்டா குணப்படுத்தி ஜெனரல் வார்டுக்கு மாத்துறாரு. இப்படி ராக்கியோட அப்பா வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்த அந்த சமயத்துல ராக்கி தான் அவங்க அப்பாவை கம்ப்ளீட்டா பாத்துக்கிறாங்க. இப்படி இவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்த அந்த சமயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தர்மேந்திரா பழக்கமா இருக்காங்க. ஏன்னா வர வழியில அவர் தான் டாக்டர் அப்படிங்கறதுனால 2 பேருமே அடிக்கடி பாத்துக்கிற நிலைமை வந்தது. இதுல டாக்டர் தர்மேந்திர பிரதாப் சிங்குக்கு வந்துட்டு இந்த ராக்கி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்த உடனே பிடிச்சு போனதுனால இவர் அடிக்கடி வந்து ராக்கி கிட்ட பேசிட்டு இருந்திருக்காரு. ஆனா ராக்கிக்கு பெருசா எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்ல. இப்படி நாட்கள் வந்து போய்கிட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல அவங்க அப்பா கம்ப்ளீட்டா குணமாகிறாரு. இப்படி இருக்கக்கூடிய இந்த சமயத்துல டாக்டர் தர்மேந்திரா வந்து ராக்கி கிட்ட போயிட்டு எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ராக்கி வந்துட்டு இல்ல முடியாது, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், டாக்டரா பிடிக்கும், மற்றபடி எனக்கு வேற எந்த ஒரு எண்ணமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா நாளடைவில் இவங்க கண்டினியூஸா பேசி
பேசிட்டு இருந்தப்ப ராக்கிக்குமே வந்துட்டு தர்மேந்திராவை பிடிச்சு போகுது. ரிப்பீட்டடா தர்மேந்திரா வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல சரி அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. ரிலேஷன்ஷிப் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அளவுக்கு போகுது. இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருந்திருக்காங்க. இப்படி நாட்கள் வந்துட்டு போய்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல ராக்கி வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதை கேட்ட டாக்டர் தர்மேந்திராவுக்கு வந்துட்டு இது பயங்கர ஷாக்கா இருந்திருக்கு. என்னது கல்யாணமா? நான் எப்படி உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இதை கேட்ட ராக்கிக்கு பயங்கரமான ஷாக். என்ன கல்யாணமான ஷாக் ஆகுறீங்க? அப்ப இவ்வளவு நாள் லவ் பண்ணது பழகுனது ரெண்டு பேருமே ஒன்னா இருந்தது, இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன? இப்பதான் டாக்டர் தர்மேந்திரா வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் லவ் பண்ணல அப்படின்னு. இதோட ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்றான். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தைங்களும் இருக்கு அப்படின்னு. தர்மேந்திராவுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பேர் வந்துட்டு உஷா. அவங்க ரெண்டு பேருமே இன்னமும் ஒன்னா தான் இருக்காங்க. இப்படி இவங்க இருக்கிறப்ப இவன் வந்துட்டு ராக்கியை வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் ராக்கிக்கு பயங்கரமா கோவம் வருது. இந்த கோவத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தமா தர்மேந்திரா கிட்ட இருந்து விலகுறாங்க. தனியா அவங்களோட லைஃப் வந்துட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கொஞ்ச நாள் போகுது. கொஞ்ச நாள் கழிச்சு டாக்டர் தர்மேந்திரா வந்துட்டு ராக்கி போற எல்லா இடத்துக்குமே பின்னாடி தொடர்ந்து போய்கிட்டே இருந்திருக்கான். பல முறை ராக்கி கிட்ட பேசுறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணி இருந்திருக்கான். ஆனா ராக்கி வந்துட்டு அலோவ் பண்ணவே கிடையாது. இப்படி இருக்கிறப்பதான் ஒரு நாள் வந்துட்டு குறுக்க வந்து வழி மறிச்சு நான் உங்ககிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ராக்கி வந்துட்டு இல்ல, எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா தர்மேந்திரா, இந்த ஒரு தடவை மட்டும் நான் சொல்றதை கேளு. நான் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிட்டு அந்த லைஃப்ல இருக்கேன். எனக்கு ஒன்னே தான் பிடிச்சிருக்கு. நான் ஒன்னே தான் லவ் பண்றேன். நான் என்னோட ஒய்ஃப் வந்துட்டு டைவர்ஸ் பண்ணிடலான் இருக்கேன். அது வரைக்கும் நீ வந்துட்டு வெயிட் பண்ணு. நான் ஒன்னே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கான். முதல்ல இந்த விஷயங்கள் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ராக்கிக்கு பிடிக்கல. ஆனா போக போக இதுல கன்வின்ஸ் ஆயிட்டு ராக்கியும் சரின்னு சொல்றாங்க. ஆனா டாக்டர் தர்மேந்திரா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒய்ஃபையுமே டைவர்ஸ் பண்ண கிடையாது. அவங்களையும் விட முடியாம இவங்களையும் விட முடியாம 2 இடத்துல 2 வீட்டை வச்சு 2 பேருக்கு கூடயுமே வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். சொல்ல போனா ராக்கி கிட்ட இந்த வீடு வந்துட்டு என்னோட வீடு தான், இது உன்னோட வீடு மாதிரி நீயே இருந்துக்க, நீயே வச்சுக்கன்னு சொல்லி இருந்திருக்கான். இந்த சமயம் டாக்டர் தர்மேந்திரா எதனாச்சும் ஒரு முடிவை நம்ம எடுத்தாகணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப சரி யாரை விடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த அந்த சமயத்துல நம்மளுக்கு 2 குழந்தைங்க இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை நம்ம விடக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். இப்படி தர்மேந்திரா யோசிச்சுக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ராக்கியும் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற விஷயம் இவனுக்கு தெரியுது. தர்மேந்திராவுக்கு குழந்தைங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால இவங்க பிரெக்னெண்டா இருக்க இந்த விஷயம் இவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்மளோட குழந்தை வயித்துல வளருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து பண்றான். ரொம்ப ஆவலாவே இந்த டாக்டர் வந்துட்டு அந்த குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா இவங்க யாருமே எதிர்பார்த்த மாதிரி நடக்கல. அந்த குழந்தை பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இறந்து தான் பிறந்திருக்கு. இதனால தர்மேந்திராவுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. மென்டலா ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போறாரு. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா இவர் ராக்கி கிட்ட பேசுறதை நிப்பாட்டுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வெளியில போறாரு. ஆனா ராக்கிக்கு இந்த விஷயம் பிடிக்க கிடையாது. பயங்கரமா கோவம் வருது. எதுக்காக என்ன நீ அவாய்ட் பண்ற? மரியாதை உன்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டு வந்து என்னையே தான் நீ கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்றாங்க. இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒய்ஃபான உஷாவுக்கு வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிருது. அங்கேயும் பயங்கர பிரச்சனையா போயிட்டு இருந்திருக்கு, இங்கேயும் பிரச்சனையா போயிட்டு இருந்திருக்கு. ரெண்டுத்துக்கு நடுவில் பயங்கரமான பிரஷர்ல டாக்டர் இருக்காரு. ராக்கி வந்து போக போக டாக்டர் தர்மேந்திராவை பயங்கரமா கார்னர் பண்றாங்க. இதுல தர்மேந்திரா வந்துட்டு தயவு செஞ்சு என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க கேட்கல. இப்ப தர்மேந்திரா வந்துட்டு என்ன கமிட் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாசம் மாசம் உனக்கு தேவையான பணத்தை கூட நான் உங்ககிட்ட தந்துடுறேன், என்னை விட்டு நான் மறுபடியும் என்னோட லைஃப்குள்ளே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா ராக்கி வந்து பாத்தீங்கன்னா இந்த காசை வாங்கினதுக்கு அப்புறம் சரி போ அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. ராக்கி அதுக்கப்புறம் டாக்டர் தர்மேந்திராவை ஸ்ட்ரெயிட்டா மீட் பண்ணி பேசுறது கிடையாது. ஆனாலும் மாசம் மாசம் வந்து பாத்தீங்கன்னா காசு கரெக்டா போயிட்டு இருக்கு. போக போக ராக்கி வந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த பொருள்லாம் வேணும், எனக்கு இன்னும் பணம் வேணும், பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நீ சமூகத்துல ஒரு பெரிய டாக்டரா இருக்க, நீ மட்டும் எனக்கு பணம் தரல அப்படின்னு சொன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நான் லீக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. இப்படியே பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே சில வருஷங்கள் போகுது. இதுக்கப்புறம் தான் ஒரு ஈவெண்ட்ல வந்துட்டு இந்த ராக்கி வந்து மனிஷை பார்த்திருக்காங்க. மனிஷை பார்த்த உடனே பிடிச்சு போக நம்ம ஆரம்பத்துல பார்த்த மாதிரி அது எல்லாமே நடக்குது. ஏற்கனவே ராக்கியோட வீட்டுல இருக்கவங்களுக்கு ராக்கி பண்ணது எதுவுமே பிடிக்க கிடையாது. இப்படி இருக்கிறப்ப மறுபடியும் நான் ஒருத்தங்களை லவ் பண்றேன், அவங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்னது சுத்தமா பிடிக்கல. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ராக்கி மேல வீட்டுல இருக்கவங்க பயங்கர கோவத்தில் இருந்திருக்காங்க. மனுஷன் வந்துட்டு நம்மளோட காதல் வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு, அதனாலதான் இப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இப்படி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க அப்பா போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காரு.
உண்மையாலுமே இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிஷ் ராக்கி 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி வந்துட்டு 2 பக்கமும் பிரச்சனையா போயிட்டு இருந்திருக்கு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமும் ராக்கி வந்துட்டு டாக்டர் தர்மேந்திராவை பிளாக்மெயில் பண்றதை நிறுத்தல. ஃபோன் பண்ணி எனக்கு இன்னுமே அதிகமா பணம் தேவைப்படுது, மரியாதையா பணத்தை தான் அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு எக்கச்சக்கமான பணத்தை கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு தர்மேந்திரா வந்துட்டு உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, இப்பயும் எதுக்காக என்கிட்ட பணம் கேட்டு நீ பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு இதுக்கப்புறமாச்சு நிறுத்திடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ராக்கிக்கு பயங்கரமா கோவம் வந்திருக்கு. மரியாதையா நான் கேட்ட பணத்தை தான். அது மட்டும் கிடையாது, நான் தங்கியிருந்த அந்த வீடு வந்துட்டு உன்னோட பேர்ல தான் இருக்கு, அது உன்னோட வீடு தான் அப்படின்ற மாதிரி நீ முன்னாடி சொல்லியிருந்த, அந்த வீட்டோடைய பத்திரத்தை நீ எனக்கு தரணும். இல்ல அப்படின்னு சொன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன், எல்லா போட்டோவையும் நான் லீக் பண்ணிடுவேன். மரியாதையா நான் கேட்ட பணம் அப்புறம் அந்த வீட்டை வந்துட்டு என்கிட்ட தான் அப்படின்னு மிரட்டுறாங்க. இது வரைக்கும் என்னதான் டாக்டர் தர்மேந்திராவுக்கும் இவங்களுக்கும் இடையில நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் டாக்டர் தர்மேந்திரா சரி நம்ம தானே இந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி மாசம் மாசம் ஒரு காசை தந்துட்டு இருந்திருக்காரு. ஆனா காசு அதிகமாக இவருக்கு பயங்கரமா பிரஷர் ஆகி ஒரு கட்டத்துல அந்த வீட்டே எழுதிதா அப்படின்னு கேட்கும் போது இவருக்கு பயங்கரமா கோவம் வருது. இல்ல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கேஸ்ல வந்துட்டு உண்மையா யாரு வில்லன் அப்படின்னு தெரியல. நான் இந்த கேஸ் ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்ல அவங்க ஹஸ்பண்ட் மனிஷ் மேலாம் சந்தேகப்பட்டேன். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படியே விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம நிம்மதியா ஒரு நாள் கூட வாழ முடியாது, ராக்கியை கொலை பண்றது மட்டும்தான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி டாக்டர் தர்மேந்திரா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கான ஒரு கரெக்டான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த சமயம் தான் ராக்கி ஹனிமூனுக்காக மனிஷை கூட்டிட்டு நேபாளுக்கு போயிருந்திருக்காங்க. சரி நம்ம நாட்டுக்குள்ள நம்ம கொலை பண்ணோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம், இது கொலை மாதிரி தெரியக்கூடாது, அதனால அவ வெளிநாட்டுல இருக்கும் போதே நம்ம இந்த கொலையை பண்ணிடலாம், நம்ம மாட்டிக்காம கொஞ்சம் தப்பிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. சொல்ல போனா ஹனிமூனுக்கு போனதுக்கு அப்புறமும் ஹஸ்பண்ட் கூட இருக்கும் போது ஜூன் 2ஆம் தேதி வந்துட்டு டாக்டர் தர்மேந்திராவுக்கு பல முறை கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி இங்க எனக்கு நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கு, மரியாதை காசு அமிச்சோடுன்னு கேட்டுட்டே இருந்திருக்காங்க. இப்போ டாக்டர் தர்மேந்திரா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, நான் ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன், நீ உன்னோட வாழ்க்கையை வந்துட்டு பாரு, கூடவே அந்த வீட்டோடைய பத்திரத்தை நான் உனக்கு தந்துடுறேன், உன் பேர்ல எழுதி வச்சு பத்திரத்தை கொண்டு வந்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவ்வளவு பெரிய அமௌண்ட் வந்துட்டு நான் பேங்க்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண அப்படின்னு சொன்னா மாட்டிப்பேன், அதுவும் போக பேங்க் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, அதனால இப்ப நீ கேட்கிற அந்த பெரிய அமௌண்ட் வந்துட்டு நான் நேரடியாவே எடுத்துட்டு வந்து உன் கையில தந்துடுறேன், கூடவே நான் அந்த லேண்டோட பத்திரத்தையும் தந்துடுறேன், நீ உன்னோட ஹஸ்பண்டான மனுஷன் மட்டும் அமுச்சு வச்சுட்டு அங்கேயிரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது எல்லாத்தையுமே கேட்ட ராக்கிக்கு வந்துட்டு இது ஒரு சூப்பரான விஷயமா தெரிஞ்சிருக்கு, சரி அப்படின்னு சொல்லி பிளான் பண்ண மாதிரி ரிட்டர்ன் போற அந்த சமயத்துல மனுஷன் மட்டும் அமுச்சு வச்சுட்டு நான் இன்னும் சுத்தி பார்க்க வேண்டியது இருக்குதுன்னு அடம் பிடிச்சு அங்கே இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் தர்மேந்திரா, பிரமோத் அப்புறம் தீபக் 3 பேருமே கார் எடுத்துட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நேபாள சுத்தி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன், இந்த பணத்தை வாங்கிக்க அப்படின்னு தர மாதிரி தந்திருக்காரு. இப்போ இவங்க 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பாட்டுக்கு போறாங்க, அங்கேயே வந்துட்டு சுத்த ஆரம்பிக்கிறாங்க. சரி எல்லாத்தையுமே நான் வந்துட்டு இப்போ செட்டில் பண்ண போறேன், எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, நம்ம ட்ரிங்க் பண்ணி இதை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்கலாம் ட்ரிங்க் பண்ற மாதிரி நடிச்சிருக்காங்க. ஆனா ராக்கிக்கு மட்டும் உண்மையாலுமே ஊத்தி தந்திருக்காங்க. ராக்கி இல்ல நான் ட்ரிங்க்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு பணம் கிடைக்குது, எல்லாமே செட்டில் ஆக போகுது, இதை என்ஜாய் பண்ணாம இப்படி குடின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வச்சிருக்காங்க. இவங்க இந்த ஹோட்டலுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த கொலை எங்க பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம் அப்படின்ற எல்லாத்தையுமே யோசிச்சு அந்த மலையை வந்துட்டு சூஸ் பண்ணிடுறாங்க. இவங்க எல்லாமே குடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வியூ வந்துட்டு சூப்பரா இருக்கும், மவுண்டன் வியூ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ராக்கியை அந்த மலை வச்சு கூட்டு போயிட்டு ஒரு கரெக்டான டைமா பார்த்து தள்ளி விட்டுறாங்க. இப்படி தள்ளி விட்டதுக்கு அப்புறமா உடனடியாக ஃபோன் கால் வந்துட்டு கட் ஆயிருச்சு, சுவிச் ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னா சந்தேகம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக டாக்டர் தர்மேந்திரா வந்துட்டு இந்த மொபைலை நீ யூஸ் பண்ணிக்கிட்டு நான் சொல்லும் போது சுவிச் ஆஃப் பண்ணிரு அப்படின்ட்டு தீபக் கையில கொடுத்து ஊருக்கு அனுப்புறாங்க. அடுத்த 2 நாளைக்கு அந்த மொபைலை வந்துட்டு தீபக் கையில வச்சிருந்து சில குரூப்புக்குள்ளெல்லாம் போயிட்டு ஹாய் மெசேஜ் எல்லாம் போட்டுட்டு இருந்திருக்கான். இப்போ இந்த எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு தெரிஞ்சிருது. ஃபர்ஸ்ட் தீபக்குடைய மொபைலை ட்ராக் பண்ணி தீபக் தான் அரெஸ்ட் பண்றாங்க. அடுத்ததா பிரமோத் அரெஸ்ட் பண்றாங்க. அடுத்ததா டாக்டர் தர்மேந்திராவையும் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எல்லா உண்மைகளும் வெளியில தெரிய வந்தது. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கோர்ட்ல போய்கிட்டு தான் இருக்கு. இன்னும் இந்த 3 பேருக்கு ஒரு கரெக்டான தண்டனை கொடுக்கல. இந்த 3 பேருமே இப்போ ஜெயிலுக்குள்ள தான் இருக்காங்க. இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஒரு கேஸா இருக்கு. எப்ப யார் எப்படி மாறுறாங்க அப்படின்னு இந்த கேஸ்ல தெரியல. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்துட்டு டாக்டர் தான். ஆரம்பத்துல கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாம இன்னொரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திருக்கான். அங்க ஒரு தப்பு பண்ணதுக்கு அப்புறமும் இந்த உண்மைகள் எல்லாமே தெரிய வந்ததுக்கு அப்புறம் ராக்கி வந்துட்டு வேலைக்கு தான் போயிருக்காங்க. ஆனா எதனால போயிட்டு மறுபடியும் ராக்கியை கன்வின்ஸ் பண்ணி சீக்கிரட்டா கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுல வச்சிருந்தான் அப்படின்றது தெரியல. லைஃப்ல கிடைச்ச இன்னொரு சான்ஸை டாக்டர் தர்மேந்திரா வந்துட்டு விட்டுறான். அடுத்ததா இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2-3 தடவை ராக்கிக்குமே வந்துட்டு லைஃப் அமையுது. ஆனா அதோட விடாம அது இழுத்து பிடிச்சு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அட்லீஸ்ட் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த பிளாக்மெயில நிப்பாட்டி இருந்திருக்கலாம். அங்க கூட ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைச்சது. ஆனா அதையும் வந்துட்டு ராக்கி வந்து பயன்படுத்திக்கல. எந்த ஒரு உண்மையுமே சொல்லாம மனுஷன் வந்துட்டு கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஸ்டார்டிங்ல நல்லா இருந்த மாதிரி இருந்த ராக்கி வந்துட்டு எதனால இப்படி மாறினாங்க அப்படின்னே தெரியல. ஆனா அதுக்கப்புறம் அவங்க பண்ணது
பண்ணது எல்லாமே தப்பு தான். அவங்க பண்ண இந்த தப்புகள்னால கடைசியா தான் அவங்களுக்கே தப்பா முடிஞ்சிருது. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த கேஸ். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.